ஒரு தீர்க்கதரிசி ஐயாவுடைய வீட்டம்மா இப்ப வந்திருக்கு. யாருக்கிட்ட? தீர்க்கதரிசி கிட்ட, எலிசா கிட்ட என்ன பண்ணிருக்குது? வந்திருக்கு. அவர் யாருன்னா, அவர் ஒரு ப்ராஃபட் தான், ஆனா செத்து போயிட்டார். இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, நிறைய கடன் வாங்கி வச்சிருக்கிறாரு நினைக்கிறேன். கடனை வாங்கி அந்த கடனை கட்ட முடியாம என்ன பண்ணிட்டாரு? இறந்து போயிட்டாரு. அவர் இறந்து போனது மட்டும் இல்லாம இப்ப 2 பிள்ளைகளை அடிமையா என்ன பண்ண போறாங்க? கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கிறாங்க. இதுதான் சம்பவம் பாருங்க. கடனுக்குள்ள மக்கள் மாட்டுகிறதுக்கு பல காரணம் இருக்கு. எப்படிலாம் மாட்டினீங்க அப்படின்னு கேட்டா அது ஒரு கதை. சிலர் வந்து கடன் வாங்கி சில பிசினஸ்லாம் பண்ணுவாங்க, ரொம்ப வாங்கிலாம் பண்ணுவாங்க, வட்டிக்கு வாங்கிலாம் கூட நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க. சில பேர் பாருங்க எப்படி சிக்கிக்கிட்டாங்கன்னா, ஜாமீன் போட்டாங்க யாருக்கோ, ஏதாவது ஒரு வியாதி, ஒரு உடம்பு முடியாத ஒரு சூழ்நிலையில போய் கொஞ்சம் கடனை வாங்கி அதில் என்ன பண்ணிட்டாங்க, சிலர் மாட்டிக்கொள்ளுகிறார்கள். கடன் வாங்குறதுக்கும் கத்தருக்கும் என்னங்க சம்பந்தம்? கடன் வாங்கியிருக்க, அதையாம என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்க? நம்ம ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போனா போதுமா அப்படின்லாம் அவர் பேசல பாருங்க. அந்த கடனுக்கு பதிலை அவர் அறிவிக்கிறவராக இருக்கிறார். சில ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய அறிவு அவங்களுக்கு இருக்கிறதே தவிர இந்த உலகத்துல வாழ்றதுக்கான தேவ ஞானத்தை அவர்கள் பெற தவறுகிறார்கள். அதனால என்ன ஆயிடுதுன்னா, நல்ல ஆவிக்குரியவர்களா தீர்க்க தரிசனம்லாம் சொல்லுவாங்க, ஆனா காசு இருக்காது. சில பேர் பாருங்க அப்படி போடுவாங்க. இன்னும் சிலர் இருக்காங்க ரொம்ப நல்லவங்க, பாஸ்டர் கேட்க போறேன் ஜோம் பண்ணிக்கோங்க அப்படிங்க. அந்த கடனை வந்து வெறுக்கணும். சிலர் அதுல குளிர் காஞ்சிட்டு இருப்பாங்க, என்ன சுகமா இருக்கு அப்படின்ட்டு. அதை வந்து ஒரு வெறுக்கணும். நான் சொல்ற மறுபடியும், முதலீட்டுக்காக முன்னேற்றங்களுக்காக வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி பெருகிட்டு இருக்கீங்கன்னா அது வேற. ஆனா வாழ்க்கையின் தேவைகளுக்காக அதுக்கு இதுக்குன்னு வாங்கி மாட்டிக்கிறீங்க பாருங்க, அது உங்களை கொன்னும் ஒவ்வொரு நாள். இப்போ நீங்க ஒரு கடன்ல மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்றேன் உங்களுக்கு, இப்போ எனக்கு கொடுக்க முடியல அப்படிங்கிற நிலைமையில நீங்க இருப்பீங்கன்னா, உங்ககிட்ட சின்ன சின்ன கடன் யாராவது வாங்கியிருப்பாங்க, அவங்ககிட்ட போய் சொல்லுங்க, இன்னைக்கு நீ எனக்கு திருப்பி தர வேண்டான்னு சொல்லுங்க. Praise God. ஸோ இன்னைக்கு சாயங்காலம் ஆண்டவர் ஒரு வார்த்தையை பேசும்படி என் இருதயத்தில் போட்டால், கடனை முறிக்கிறது அல்லது ஃபைனான்சியல் ஃப்ரீடத்தை வாழ்க்கையில் பார்க்கறது, இதை பற்றி பேசும்படி தேவன் என் இருதயத்தில் ஒரு வார்த்தையை போட்டார். நான் பொதுவாக இந்த பிஸ்னஸ் வகுப்பில் நான் நிறைய பேசணும்னு நினச்சதெல்லாம் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. சில விஷயம்லாம் வேற மாதிரி ஆண்டவர் நடத்திட்டே இருக்கிறாரு. இப்போ அதை தான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆமென். நான் இது வேற மாதிரி எடுத்துகிட்டு போகணும், நிறைய சப்ஜெக்ட்ஸ்லாம் நான் வச்சிருக்கிறேன். நினைக்கிறேன் அதுக்கு ஒரு டைம் தருவார்னு நினைக்கிறேன். எனக்கும் கொஞ்சம் பேசுறதுக்கு நேரம் தருவார்னு நினைக்கிறேன். இப்போ அவர் என்னெல்லாம் இருதயத்தில் போடுறாரோ அதை சொல்லிட்டா போதும். அது ஒரு வார்த்தையோ 100 வார்த்தையோ அவர் வேலை செஞ்சிருவார். ஆமென். ஸோ அதை நான் நம்புகிறேன் பாருங்க. அப்போ இன்னைக்கு மாலையில் ஆண்டவர் ஒரு வார்த்தை போட்டாரு. இன்னைக்கு வந்த உடனே ஏன் இந்த கடன் இந்த ஃபினான்ஷியல் விஷயங்களுக்காக ஜெபம் பண்ணேன்னா, இன்னைக்கு மதியானம் இதுக்காக நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது அதை தான் ஆண்டவர் என் இருதயத்தில் போட்டார். வாழ்க்கையில் சில காரியத்தில் மாட்டிக்கிட்டு அந்த ப்ரெஷரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு விடுதலை உண்டாகிற மாதிரி ஒரு வார்த்தையை பேசணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஆமென். ஹல்லேலூயா. அதனால இந்த இன்னைக்கு வந்த அபிஷேகத்தையும் சரி, நீங்க ஒருவேளை லேட்டா வந்தீங்கன்னா வீட்டில் போய் அனாயிண்டிங்க 2வது வாங்கிக்கோங்க. வார்த்தை இப்போ வாங்கிக்கோங்க, வீட்டில் போய் ஓப்பன் பண்ணி நைட்டு அதை வாங்கிக்கோங்க. புறப்பட்டு வந்த அந்த வார்த்தையை என்ன பண்ணிக்கோங்க, வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ சில வார்த்தைகளை தேவன் உங்களுக்கு கொடுக்க அவர் விரும்புகிறார். ஸோ அதை என் மனசில் போட்டார். இதில் என்ன இருக்குதுன்னா, வேற ஒன்றும் இல்லை, தேவனுடைய இருதயத்தை உங்களுக்கு சொன்னாலே போதும், தேவ ஆவியானவர் அதை உறுதிப்படுத்த ஆரம்பிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ உங்கள் வேத புத்தகம் வச்சுருந்தீங்கன்னா வேகமாக திருப்புங்க. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1லிருந்து 7 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம். இந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்க யாரும் இருக்கீங்களான்னு தெரில.
இது என்னன்னா ஒரு தீர்க்கதரிசி, வாசித்துட்டுமா ஒரு வாட்டி கொஞ்சம் வாசிக்கிறேன், அப்புறம் கொஞ்சம் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஒன்றும் இல்லை. இந்த சம்பவம் என்னன்னா கடனை அடைச்ச சம்பவம். பக்கத்தில் சொல்லுங்க, ஒரு சம்பவம் நடக்க போகுது. கர்த்தர் ஒரு சம்பவம் பண்ணலான் இருக்கிறாரு. ஆமென். இனி அவன் சம்பவம் பண்ண நாள்லாம் முடிஞ்சிச்சு, அவனை சம்பவம் பண்ற நாள். ஆமென். பண உலகத்துல எல்லா தோல்விகளையும் முறியடிச்சு நீங்க பெரிய ஜெயத்தை பார்க்கிற நாள தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மிகப்பெரிய பிரேக் த்ரூஸை நீங்க பார்க்க போறீங்க. ஆமென். இதை ஆரம்பிக்கும் போதே அந்த நோக்கத்தோட தான் ஆரம்பிச்சோம். நிறைய பிள்ளைங்க பார்த்துருக்காங்க, சில பிள்ளைங்க இப்போ வந்திருக்கீங்க, நீங்களும் பார்க்க போறீங்க. ஆமென். எல்லாம் ரெடி பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிக்கிட்டே இருக்கிறோம். அடுத்த பேட்ச் வந்திருக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் பேட்ச்லாம் காணும். ஆமென். சிலர் வந்து டாக்டருக்கு படிச்ச மாதிரி படிச்சுட்டு இருக்கீங்க, நம்ம எப்படி 4 பேரை அனுப்புறது அப்படின்ட்டு. ஆமென். எல்லாத்துக்கும் ட்ரைனிங் நடந்துட்டு இருக்குது. ஓகே, ஸோ இந்த சம்பவத்தை நீங்க பார்த்தீங்கன்னா கடன் அடைச்சாங்க. எல்லாம் சொல்லுங்க, கடன் அடைக்கப்பட்டது. ஆமென். இதுக்கு ஒரு பைபிளாயா, இதை பற்றி எல்லாம் பைபிள் எழுதுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் யோசிக்கலாம். பாருங்க, நான் நம்புறேன் தேவனுடைய வார்த்தைகள் நம்மை வாழ வைக்கிற வார்த்தைகளாக இருக்கிறது. ஆமென். உங்கள் வாழ்வின் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை சொல்லுகிறது தான் தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. நீங்க என்னென்ன ப்ராப்ளத்துல போயிட்டு இருக்கீங்க, வாழ்க்கையில என்னென்ன வழியாலாம் நடந்து போயிட்டு இருக்கீங்க, அதுக்கு கடவுள் என்ன பதில வச்சிருக்கிறாரு அப்படின்னு பேசுறதுக்காக தான் தேவன் இந்த வார்த்தைகளையும் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறாரு. ஆமென். ரொம்ப வருஷமா இது எனக்கு தெரியாது. நான் என்ன நினைச்சேன்னா இதுல ரட்சிப்பு இருக்கு, அப்புறம் பிச்சிப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சு முடிச்சிட்டேன். ஆமா, அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது வாடி போச்சு. ஸோ அதனால அந்த ரட்சிப்பை வாடாம பார்த்துக்கிட்டேன்னா வருக வரைக்கும் உன்னை கூட்டி போயிடுவார். இவ்வளவு தான் கேட்டேன். அது வரைக்கும் இங்க வாழ்றது போதும் ஆகி போச்சு. ஏன்னா இங்க வாழ்றதுக்கு என்ன பதில், என்ன தீர்வு அப்படிங்கிறது பேச மறுத்ததுனால நிலைமை என்னன்னு பாருங்க. 2 ராஜாக்கள் 4:1 பாருங்க. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். கதையினுடைய ஆரம்பம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு தீர்க்கதரிசி ஐயாவுடைய வீட்டம்மா இப்ப வந்திருக்கு. யாருக்கிட்ட? தீர்க்கதரிசி கிட்ட, எலிசா கிட்ட என்ன பண்ணிருக்குது, வந்திருக்கு. அவர் யாருன்னா, அவர் ஒரு ப்ராஃபட் தான், ஆனா செத்து போயிட்டார். இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, நிறைய கடன் வாங்கி வச்சிருக்கிறாரு நினைக்கிறேன். தீர்க்கதரிசி ஐயா தான், ஆனா என்ன வாங்கியிருக்கிறாரு, கடன் வாங்கி வச்சுட்டார். நிறைய கடனை வாங்கி அந்த கடனை கட்ட முடியாம என்ன பண்ணிட்டாரு, இறந்து போயிட்டாரு. அவர் இறந்து போனது மட்டும் இல்லாம இப்ப 2 பிள்ளைகளை அடிமையா என்ன பண்ண போறாங்க, கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கிறாங்க. இதுதான் சம்பவம். பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த சம்பவத்துல நிறைய காரியங்கள் நம்ம கவனிக்கலாம். முதல்ல ஒரு விஷயத்தை பாருங்க. ஒரு தீர்க்கதரிசி அல்லது தேவனுக்கு ஊழியம் செய்த ஒருவர், அவர் எப்படிப்பட்ட ஆளா, அங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது பாருங்க. உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர் அப்படின்ட்டு. பாருங்க, கடனுக்குள்ள மக்கள் மாட்டுகிறதற்கு பல காரணம் இருக்கு. இப்ப அதெல்லாம் இன்னைக்கு ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்கிறத விட மாட்டிக்கிட்டாங்க. எப்படியோ மாட்டிக்கிட்டாச்சு. எப்படிலாம் மாட்டினீங்க அப்படின்னு கேட்டா அது ஒரு கதை. ஆமா, அது ஒரு பெரிய கதை. ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு கதை இருக்குது. சில நேரத்தில் சிலருக்கு வந்து என்னன்னா, அது ஒரு பழக்கமாகவே இருக்கும். என்ன பிரதர் இப்படி கடன் வாங்குறீங்கன்னா, போப்பா இந்தியாவே இதில் தான் இருக்கு, கடன்ல தான் இருக்கு, கடன் வாங்காதவெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஜாலி மாதிரி ஆரம்பிப்பாங்க. அப்புறம் ஜாலியை முடிச்சிடும். அது வேற கதை. கடனை வாங்குற ஒரு ஹேபிட்டே அவங்களுக்கு இருக்கும். சில பேருக்கு அவங்களுக்கு எப்பவுமே கடன் சொல்லணும்.
நிக்கட்டுமே, காசு இருந்தா கூட அது திருப்பி கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. பரவாயில்ல ஒரு 10 நாள் கழிச்சு கொடுப்போம், இப்படியே என்ன பண்ணுவாங்க, போயிட்டே இருப்பாங்க. இது இப்படி ஒரு காரியம் சில பேருக்கு. அது கடன் வாங்குற பழக்கங்கிறதுனால கடன் என்ன பண்றாங்க, போய் மாட்டிக்கிறாங்க. சில பேருக்கு பாருங்க, இன்னைக்கு ஒரு ஏதாவது ஒரு வியாதி, ஒரு உடம்பு முடியாத ஒரு சூழ்நிலையில போய் கொஞ்சம் கடன் வாங்கி அதில் என்ன பண்ணிட்டாங்க, சிலர் மாட்டிக்கொள்ளுகிறார்கள். சின்ன ஒரு வட்டிக்கு தானே வாங்குறோன்னு வாங்கி வட்டி குட்டி போட்டு, அப்புறம் குட்டி இன்னொரு குட்டி போட்டு கடைசியில் இவங்களை கட்டி கூட்டிட்டு போயிடும். அந்த மாதிரி வேலையை அது பார்த்துருக்கு. அந்த மாதிரி நிறைய அநியாயங்கள் சமூகத்தில் என்ன பண்ணுது, நடக்குது. கொடூரங்களை நாம் பார்க்கிறோம். வியாதினால இப்ப 12 வருஷம் பெரும்பாடு உள்ள பெண்ணை நீங்க பாத்தீங்கன்னா, அவ சொல்றா, எல்லாத்தையும் நான் செலவழிச்சுட்டேங்கிறா. தன் ஆஸ்திகளை எல்லாம் என்ன பண்ணா, மருத்துவமனைக்கே என்ன பண்ணிட்டா, செலவு பண்ணான் இருக்கு. அப்ப அவ யாராதான் இருந்திருப்பா, பெரிய கடன் தான். அதனாலதான் இயேசு வந்து சொன்னார், சுகமானச்சியே போயிட்டு வான்னு சொல்ல, சமாதானத்தோடு போ. அப்படின்னா என்ன, கவலைப்படாத, சரீரம் மட்டும் இல்ல, எல்லாமே உன் வாழ்க்கையில பூரணமாயிடும். ஆமென். எல்லாமே உன் வாழ்க்கையில வந்துடும். ஏதோ ஒரு தேவையில போய் சிக்கிக்கிறாங்க. சில பேர் பாருங்க எப்படி சிக்கிக்கிட்டாங்கன்னா, ஜாமீன் போட்டாங்க. யாருக்கோ ஜாமீன் வாங்கி இப்ப என்ன ஆயாச்சு, கையெழுத்து போட்டு தெரிஞ்சவர் தானே அப்படின்னு என்ன பண்ணோம், போட்டோம் அப்படின்னு என்ன ஆயிடுச்சு, இதாயிடுச்சு. அப்புறம் யாருக்கோ தெரியாம கொடுத்தோம், அப்புறம் அவங்க கொண்டு போனாங்க, அப்படி இப்படின்னு ஆயிடுச்சு. ஏதோ ஒரு ரீதியில கடன் என்ன பண்ணிட்டாங்க, உள்ள மாட்டிக்கிட்டாங்க. இதை பற்றி நம்ம பேசணும்னா கண்டிப்பா பேசணும். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுற ஒரு ஆளு கடன்ல மாட்டிக்கிட்டா இருப்பாருங்க. இதே ஆச்சரியமா இருக்குது. ஏன் அப்படின்னா, சில ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய அறிவு அவங்களுக்கு இருக்குதே தவிர, இந்த உலகத்துல வாழ்றதுக்கான தேவ ஞானத்தை அவர்கள் பெற தவறுகிறார்கள். அதனால என்ன ஆயிடுதுன்னா, நல்ல ஆவிக்குரியவர்களா தீர்க்க தரிசனம்லாம் சொல்லுவாங்க, ஆனா காசு இருக்காது. ஒருத்தங்க என்கிட்ட சொன்னாங்க, நான்லாம் நின்னா பேய் ஓடும், ஆனா கடன் காண வந்தா நான் ஓடுவேன். பேயே ஓட்டுற ஆட்களை ஓட்டுறதுக்கு சில ஆட்கள் இருக்காங்க பாருங்க. உங்களுக்கு புரியுது? ஐம் நாட் ஜோக்கிங். எனக்கு பாருங்க, ஒவ்வொரு நாளும் இப்போ இந்த ஃபோன்லாம் இப்போ சில நேரம் நான் எடுப்பேன், எனக்கு சில கால்ஸ் வரும். கதையெல்லாம் கேட்டால் ஐயோ கதறி அழணும், அந்த மாதிரி இருக்கும். அவ்வளோ வேதனையான கதைகளாக இருக்கும். எங்களுக்கு அந்த வரம் இந்த வரம் இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் இருந்ததுமாங்க. ஆனால் பாருங்க, பாஸ்டர் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. நமக்கே ஒரு மாதிரி ஆகிடும். என்ன தீர்க்க தரிசனம் வரோங்கிறாங்க, பேயை ஓட்டுறோங்கிறாங்க, கடைசியில் பார்த்தா பண விஷயங்கள் என்ன பண்ணுறாங்க, என்னென்ன விஷயம் பார்த்தா ஒன்றும் இல்லை. இது சம்பந்தமா எந்த சத்தியத்தையும் அவங்க என்ன பண்ணது கிடையாது, கேட்டதே கிடையாது. வரங்களை கண்டுபிடிக்கிறத கேட்டிருக்காங்க, வரங்களை பயன்படுத்துறதை பத்தி கேட்டிருக்கிறாங்க. ஆனா பொருளாதாரத்தை குறித்து வேதம் என்ன பேசுகிறது, பண விஷயத்தை குறித்து வேதம் என்ன பேசுகிறது, யாராவது வாயை திறந்து வச்சுக்கோங்களேன், இது வேற மாதிரி ஆவி அப்படின்றாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிக்கல் என்ன பண்ணிக்கிறது, மாட்டிக்கிறது. இங்க பாருங்க, ஒரு தீர்க்கதரிசியின் மனைவி, இவன் செத்து போனான்னு போட்டுக்க, நான் நினைக்கிறேன் இந்த ப்ரெஷர்லேயே செத்து போயிட்டான்னு என்னன்னு தெரியல, இல்லைன்னா ஏன் செத்தான்னு தெரியல, காரணம் போடல. ஒருவேளை மிஞ்சிய அழுத்தத்தில் கூட என்ன பண்ணியிருந்துருக்கலாம், போய் சேர்ந்துருக்கலாம் ஐயா. ஏன்னா நிறைய பேர் பாருங்க, கடன் காரியங்களால் நடக்கிற காரியங்கள்லாம் நாட்டில் பார்த்தா அவ்வளோ வேதனை. நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸில் நடந்தது உங்களுக்கு தெரியும். அது உண்மை என்ன ஏதுன்னு தெரியல, ஆனால் சொல்லப்பட்ட செய்திகள் பார்த்தா கடன், வட்டி கடன், கெட்ட முடியல, தாங்க முடியல, தன்னைக்கும் ஊற்றிக்கிட்டு பிள்ளைக்கும் ஊற்றிட்டாங்க பாருங்க. நிறைய கொடூரமான காரியங்கள் நாட்டில் இது நடக்குது. அப்போ இந்த கடனில் இருந்து விடுபடுவது அல்லது கடனற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வது, கடனை அடைப்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இன்னும் ஒருபடி போனா, நீங்க சில பேருக்கு கடனை கொடுக்கிற அளவுக்கு வாழணுங்கிறது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆமென், ஆமென். இதை பற்றிய சத்தியத்தை நாம கேட்கணும், இதை பற்றிய சத்தியத்தை நாம் விசுவாசிக்கணும், இது மாதிரியான வாழ்க்கையை நம்ம வாழணும். அது தேவனுடைய பரிபூர்ண விருப்பம். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்றதெல்லாம் கரெக்டு, ஆனா உன் ஆத்மா வாழ்ற மாதிரி உன் பாக்கெட்டும் கொஞ்சம் வாழணும். இதுக்கு மேல எப்படி புரியுற மாதிரி சொல்றது, உன் ஆத்மா வாழ்வது போல நல்ல வரங்கள் செயல்படுது, ஆவிலாம் ஓடுது, தீர்க்க தரிசனம் எல்லாம் மகளே பயப்படாதெல்லாம் சொல்லியாச்சு. இப்ப அவன் வந்தோடனே இவங்க ஓடிடுவாங்க. கடன் போட்டு அழுத்துது,
வாழ்க்கையின் தேவைகளை என்ன பண்றதுன்னு தெரியல, இது எப்படி நடக்கும் அப்படின்னு தெரியல. இதுக்கு கர்த்தரை எப்படி நம்புறதுன்னு அவங்க என்ன பண்ணல, படிக்கவே இல்லை. அதனால பெரிய பிரச்சனையாயிடுது பாருங்க. என்னைக்குமே தெரிஞ்சுக்கோங்க, தேவனை நாம் இந்த வாழ்க்கைக்குரிய விதத்தில் புரிந்து கொள்ளலைன்னா இந்த வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ முடியாது. அதனாலதான் இந்த சத்தியங்கள் ரொம்ப அவசியம் பாருங்க. இந்த மாதிரி யாராவது பேசுனா, நான் பிகினிங்லாம் பார்த்தீங்கன்னா டேப் காசு கொடுத்து கூட போட்டு என்ன பண்ணிடுவேன், வாங்கி கேட்டுருவேன். அந்த பிரசங்கத்தை பண்ணவருடைய கதைகளை கேட்டேன் நான். அவர் ஒரு பெரிய ஊழியக்காரரை கூப்பிட்டு, ஒரு ஊழியக்காரர் என்ன பண்ணியிருக்கிறாரு, பெரிய ஒரு கூட்டம் நடத்தியிருக்காரு. எல்லா செலவையும் நான் பார்த்துக்கிறேன்ட்டு. கடைசியில் கூட்டம் நடத்தி முடிச்சுட்டு என்ன அமௌண்ட்டுன்னு கேட்டார். செக் எழுதி கொடுத்துட்டு போயிட்டார். கடைசியில் எங்கள் பேங்கில் போட்டால் செக்கு செல்லலை. அப்புறம் இவர் செக்கு இழுத்தார். செக்கு இழுத்த செம்மலாயிட்டாரு. அப்பதான் இந்த மாதிரி சத்தியங்களை புரிந்து கொண்டு அந்த தேவ மனிதர் கடனை மேற்கொண்டு கடன்ல இருந்து வெளியே என்ன பண்ணாராம், வந்தார. ஆமென். அப்ப பல விதத்துல போய் சிக்கி கொண்டிருக்கலாம். ஆனா என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு சாயங்காலம் செய்தியினுடைய கடைத்தொகை இதுதான். கடனை அடைப்பீங்க, கடனை நீங்க அடைப்பீங்க, கடல்ல இருந்து நீங்க வெளியே வருவீங்க. உங்க கூட ஆண்டவர் நிக்கிறார். ஆமென். அதை மிதிச்சு அதை ஒண்ணுமில்லாம பண்ணி நீ அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு நான் உன் கூட இருக்கிறேங்கிற. ஆமென். எதுவுமே பாருங்களேன், வாங்க போகும்போது அவர் கூட போகாம போயிருந்திருக்கலாம், ஆனா அடைக்கிறதுக்கு கூட வர்றாரு. ஆமென். அல்லேலூயா. சில பேர் பாருங்க அப்படி போடுவாங்க. இன்னும் சிலர் இருக்காங்க ரொம்ப நல்லவங்க, பாஸ்டர் கேட்க போறேன் ஜோம் பண்ணிக்குவாங்க, அட்டிதான் பார்த்துக்குவாங்க. நல்ல எனக்கு குறைஞ்ச வெட்டியில கிடைக்கும்படியாக ஊக்கமாய் ஜெபிக்கவும். இவர் அதுக்கு மேல அப்ப கிடைச்ச உடனே அதுல தசமபாகம் எனக்கு கொடுக்கவும். ஒன்னால நான் கெட்ட, என்னால நீ கெட்ட அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சு பாருங்க. காத்த புடிச்சிட்டு தான் ரெண்டு பேரையும் எடுக்க வைக்கணும். ஒன்னால நான் கெட்ட, என்னால நீ கெட்ட அப்படின்ட்டு அப்படி ஆயிடுச்சு பாருங்க. இவங்களுக்கு ஆகும்னா எதுலயும் கலெக்ஷன் வந்துடணும். இதே இதுல இருக்கிறது பாருங்க. அவங்க கொஞ்சம் கூப்பிட்டு புத்தி சொல்றது கிடையாது. வாங்காதப்பா, கத்தரை நம்பு, கத்தரை சார்ந்திரி, கத்தர் உனக்காக ஒன்னு செய்யறதுக்காக பொறுமையாயிரி அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி தரது இல்லை பாருங்க. அதனால என்ன பண்ணுது, ஈஸியா வாங்கி மாட்டி எங்கேயோ சிக்கிக்கிட்டாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழல், மரணம் நேரிட்டது. கடனுடைய விளைவா மரணம். சிலருக்கு பாருங்க மரணம் கூட பரவாயில்ல, அவமானம். அதுக்கு பயந்துதான் சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, தற்கொலைக்கு முடிவுக்கே போறாங்க. பேர் கெட்டு போயிடும், அவமானம் ஆயிடும். அதுவும் நம்ம ரொம்ப இந்த மான மரியாதை பார்க்குற ஆளா இருந்தா கொடுத்தவனுக்கு அது ரொம்ப இதாயிடும். அப்போ வீட்டுக்கு வரணுமா சார், வீட்டுக்கு வந்துடாதீங்க, அங்கேயே வந்து நான் என்ன பண்ணிடுறேன், கொடுத்துட்றேன். நான் பாருங்க இந்த சத்தியெல்லாம் ஒன்றும் பெருசா தெரியாது. அந்த ஆரம்ப நாள் எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்போ வந்து இந்த டியூ பைக்கு வந்து இன்ஸ்டால்மெண்ட், அந்த டியூவில் நான் என்ன பண்ணியிருந்தேன், வாங்கியிருந்தேன். ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருந்த டைமில். அதாவது நம்ம விசுவாசிக்கலாம், ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், அறிவு இல்லைன்னா தோற்று போயிடுவோம் கரெக்டாக வாழ்க்கையில். அப்போது ஒரு கொஞ்ச நாள்லாம் கெட்டிக்கிட்டு கடைசியில் பார்த்தா கெட்ட முடியல. அவன் ஃபோன் பண்ணிட்டான், பைக்கை சீஸ் பண்ணுன்ட்டு. ஆள் இருக்கும்போது தூக்கி போயிடாதியா, எங்கே வருவோன்னு சொல்லி அங்கே வந்து கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஒரு இடத்துல என் பைக்கை வந்து அந்த இடத்துல கடனை வாங்கினவன் கையில் ஒப்படைக்க வேண்டிய ஒரு சூழல் வந்தது. ஒப்படைச்சு ரொம்ப வலிச்சிச்சு. அப்போ தான் இதெல்லாம் நான் ரொம்ப புரிஞ்சு கொள்ள ஆரம்பித்தேன். ஆண்டவரே, இந்த மாதிரி ஒரு சாபக்கேட்டின் வாழ்க்கையில் நான் இருக்க கூடாது. இதை நீங்கள் எனக்காக வைக்கவே இல்லை, நீங்கள் எனக்காக வச்சது சிறந்தது எதுவோ அங்கே என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற ஜபங்களே அந்த நேரம் தான் வர ஆரம்பிச்சது பாருங்க. நான் இத்தனை மாதம் கெட்டினேன், கொஞ்சம் தான், ஒரு 10,000 தான் கட்டல, ஆனால் சீஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. அப்போ அவமானம், மரணம், அவமானம், இதெல்லாம் அதனுடைய விளைவுகளாக மக்களுடைய வாழ்க்கையில் வருது. அது மட்டும் இல்லை, அங்கே இன்னொரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கு பாருங்க. என்ன வார்த்தை பாருங்க, கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான். எல்லாம் சொல்லுங்க, அடிமை. பைபிளே சொல்லுது, நீதிமொழிகள் 22:7, Proverbs 22:7 பார்த்தீங்கன்னா அங்க இந்த வார்த்தையை நம்ம என்ன பண்றோம், படிக்கிறோம். ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அப்போ இந்த கடன்கிறது ஒரு விதமான அடிமைத்தனம்னு இருக்குது. பணமற்ற ஒரு நிலைமை, தரித்திரமான நிலைமையில் இருக்கிறதுங்கிறது எப்படியா இருக்குதான், ஒரு விதமான அடிமைத்தனமாக இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, அடிமை.
ஆனா யார் ஆளுகிறானா? ஐஸ்வர்யவான். எல்லாம் சொல்லுங்க, ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான். ஆனா கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அப்போ இதுக்கு இன்னொரு ஃபீலிங், இந்த கடன் வாங்கினவங்களுக்குள்ள, கடன் பட்டவங்களுக்குள்ள என்ன உணர்வு, இன்னொரு உணர்வு இருக்குன்னா, இவங்களுக்குள்ள இருக்கிற எந்த பொட்டென்ஷியலும் வெளியே வராது. எப்பவும் பாருங்க அந்த ப்ரெஷர்ல இருப்பாங்க, அந்த அழுத்தத்திலே இருப்பாங்க. இதை அடைக்கிறது எப்படி, அடைக்கிறது எப்படி, அப்புறம் அங்க வாங்கி இங்க போடுறது, இங்க வாங்கி இங்க போடுறது, இவனுக்கு பதில் சொல்லணுமேன்ட்டு மீட்டர்ல வாங்குறது, மீட்டர்ல இல்லைன்னா ஸ்பீடு எதுலையாவது போய் எப்படியாவது பண்ணிடலான்னு ஆகி கடைசியில் என்ன ஆயிடுது, பேர் கெட்டு போய் இதாகி மிகப்பெரிய அவமானத்துக்குள்ள மக்கள் போகிறார்கள். அப்ப பாருங்க, இது ஒரு அடிமைத்தனம். எல்லாம் சொல்லுங்க, கடன் ஒரு அடிமைத்தனம். ஆமென். உபாகமம் 28:44 பாருங்க. உபாகமம் 28:44. அவன் உன்னிடத்தில் கடன் படான் இல்லையா, கடன் படான், நீ அவனிடத்தில் அவன் தலையா இருப்பான். நீ இது என்னது, சாபம். இது என்னது, சாபம். இந்த கடன்ல வாழ்றதுங்கிறது ஒரு சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைன்னு வேதவசனம் என்ன பண்ணுது, சொல்லுது. எப்படி போட்டுருக்கு பாருங்க, அவன் உன்னிடத்தில் கடன் படான், நீ அவனிடத்தில். அப்ப கடன் படுவாய் அப்படிங்கிறது எந்த லிஸ்ட்ல கொண்டு வராரு, சாபத்துக்குள்ள கொண்டு என்ன பண்றாரு, வைக்கிறார். அது ஒரு விதமான சாபம். இன்னைக்கு இதுக்கு இதை உங்களுக்கு அட்ரஸ் பண்ணி காட்டுறேன்னா, தேவனுடைய பிள்ளைகளா, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற நீங்க இனிமே எதிர்த்து நிக்கணும். அந்த சாபம் எனக்கு கிடையாது. அந்த சாபத்தை இயேசு எனக்காக என்ன பண்ணிருக்கிறாரு, சுமந்திருக்கிறார். நியாயப்பிரமாணத்தை மீறினதினால் வந்த அனைத்து சாபங்களில் இருந்தும் கிறிஸ்து என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டிருக்கிறார். அப்போ அந்த கடன்னா என்ன, அது ஒரு விதமான மரண பயத்தை, அவமானத்தை, அடிமைத்தனத்தை, சாபத்தின் வாழ்க்கையின் அடையாளங்களாக இருக்கிறதுனால இது எல்லாம் எதிர்த்து ஜெயிக்கிற ஒரு அபிஷேகத்தை, கிருபைகளை உங்களுக்கு தேவன் கொடுக்க விரும்புகிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, கடன், தரித்திரம், பற்றாக்குறைகள் சாபத்தின் அடையாளங்களா இருக்கிறது. ஆமென். அப்ப இது நமக்கு இருக்கக்கூடாதுங்கிறத தேவன் விரும்புகிறார். இப்ப உபாகமம் 28:12 வாசிங்க பார்க்கலாம். 28:12. ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும், மழை நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நீயோ. பக்கத்துல பா சொல்லுங்க, நீங்களோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீர்கள், கடன் வாங்காதிருப்பீர்கள். ஆமென். அப்ப கடவுளுடைய ஐடியாவை ரொம்ப வேதவசனம் தெளிவா சொல்லுது. கடன் வாங்குறது இல்ல, கடன் கொடுப்பது. ஆமென். எஸ், நீங்க கொடுக்கிற இடத்துல இருக்கணுங்க. நீங்க வாங்குற இடத்துல இருக்கிறத கடவுள் என்ன பண்ணல, விரும்பவில்லை. அப்ப தேவனுடைய இருதயத்தை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கிட்டு, தேவன் எப்படி இதுல உங்களுக்கு உதவுகிறார் அப்படிங்கறது இன்னைக்கு மாலையில புரிஞ்சுக்கிட்டு நீங்க போவீங்கன்னா கண்டிப்பா அதுல ஒரு வெற்றியை நீங்க பாப்பீங்க, ஒரு ஜெயத்தை நீங்க பாப்பீங்க. இப்ப தீர்க்கதரிசி கிட்ட வர்றாங்க, என்ன பிரச்சனை ஐயா, என் 2 பிள்ளைய என்ன பண்ண போறான், பிடிச்சிட்டு போறதுக்காக என்ன பண்ணிருக்கான், வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எலிசா அதுக்கு என்ன சொல்றான் பாருங்க, 2வது வசனம், 2 ராஜாக்கள் 4:2. எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறு ஒன்றும் இல்லை என்றான். இந்த கடன் பாருங்க எல்லாத்தையும் காலி பண்ணிடுச்சு. ஒன்னா எடுத்து 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 ஒன்ன போட்டு இப்ப வீடு எப்படி இருக்குது, எம்டியா இருக்குது. இப்ப இருக்கிறது மட்டும், இப்ப இருக்கிறது என்னது, என்ன இருக்கு, என்ன இருக்கு. அததான் தீர்க்கதரிசி கேட்கிறான், என்னமா இருக்குது, என்னதான் இருக்கு அப்படின்னு என்ன பண்றாங்க, பதில் சொல்றாங்க. இப்ப பாருங்க, கடவுள் அவர்களிடம் என்ன இருக்கிறதோ அதை வைத்து அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை செய்ய ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. என்ன இருக்கோ அதை கொண்டு ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்த தேவன் ஒரு திட்டத்தை அவங்க வாழ்க்கையில அவருக்கு கொண்டு வருகிறார். ஆமென். தீர்க்கதரிசிகள் பாருங்களேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, கடன் வாங்குறதுக்கும்
கர்த்தருக்கும் என்னங்க சம்பந்தம்? கடன் வாங்கியிருக்க, அதையாமா என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்க? நம்ம ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போனா போதுமா அப்படின்லாம் அவர் பேசல பாருங்க. அந்த கடனுக்கு பதிலை அவர் அறிவிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். நான் சொல்றேன், இந்த ரியல் ப்ரொஃபெட்டிக் மினிஸ்ட்ரினா சும்மா வந்து என்னத்தையோ அழிய போகுது, உலகம் உருள போகுதுங்கிறது கிடையாது. அவனே உருண்டுட்டு தானே இருக்கான். இவன் உருண்டுகிட்டும் பிறண்டுகிட்டும் கிடக்கிறவன நிம்மதியா வாழ வைக்கிறது தான் தீர்க்க தரிசன ஊழியங்களாக இருக்கிறது. ஆமென். ஆமா, அவனை திடப்படுத்தி அவனை பலப்படுத்தி தேவனுடைய தீர்வுகளை, அதாவது அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தேவனுடைய பதில் என்ன என்பதை அறிவிப்பதுதான் தீர்க்க தரிசன ஊழியங்களாக இருக்கிறது. ஆமென். சும்மா ப்ரொஃபெட்டிக் மினிஸ்ட்ரினா என்னமோ நினைச்சிக்க கூடாது பாருங்க. மனிதர்கள் சிக்கி கொண்டு மனிதர்கள் போராடி கொண்டிருக்கிற பிரச்சனைகளுக்கு தேவன் வைத்திருக்கிற பதில் என்னங்கிறது சொல்றதுதான் தீர்க்க தரிசன ஊழியங்களாய் இருக்கிறது. இப்ப அவன் வந்து ஒரு ஆலோசனை கொடுக்குறான். அந்த ஆலோசனையை இவன் செயல்படுத்த ஆரம்பிக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, கடனின் நடுவில் தேவனுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா பாருங்க, தீர்க்கதரிசி அதுல இன்வால்வ் ஆகிறார். தீர்க்கதரிசி வந்து இல்லம்மா இது ஏன் வேலை இல்ல இது கர்த்தர் வேலையும் இல்ல, கர்த்தர்ட்ட கேட்டா கடன் வாங்கின போய் பார்த்துக்கோ, நீனும் பார்த்துக்கோ, நீயும் உன் கடனும் அப்படின்னு அனுப்பிடல. இவள்கிட்ட சொல்றாங்க, இல்ல இதுக்கு ஒரு தீர்வு இருக்குன்னு சொல்லி பதில்களை அவன் சொல்லுகிறான். பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். பாருங்க, சில காரியங்களை அவன் வந்து சொல்றான். தீர்க்கதரிசியானவர் சொல்லுகிறார், நீ போய் கொஞ்சம் பாத்திரம்லாம் என்ன பண்ணு, வாங்கி உன் வீட்டில் இருக்கிற எண்ணெய் என்ன பண்ணு, அதுல ஊத்து அப்படிங்கிறார். ஊத்த என்ன ஆகுதுன்னா, இந்த எண்ணெய் அப்படியே எல்லா பாத்திரத்தையும் நிரப்புற அளவுக்கு என்ன பண்ணுது, வருது. கடைசியில ஒரு காரியம் நடக்குது. என்ன நடக்குது? 6வது வசனம். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றான். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. நல்லா கவனிங்க, ஒரு இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு காரியம் நடக்குது. வீட்டுக்குள்ளே சென்று கதவை பூட்டி ஒருமனப்பட்டு இவர்கள் நின்று கொண்டிருந்த அந்த நேரம் எண்ணெய் பெருகினது. அல்லேலூயா. யார்ட்டையோ போய் என்னமோ சொல்லிட்டு இருக்கிறதுக்கு பதிலா அந்த வீட்டுக்குள்ளேயே அந்த பிள்ளைகளோடு அவ ஒன்னா நின்றுட்டு இருக்கிற அந்த நேரங்கள்ல தேவனுடைய அதிசயமான செயல் ஒன்று அவளுக்கு நடக்க ஆரம்பித்தது. ஒண்ணு நான் நம்புறேங்க, உங்க கடனை இருந்து நீங்க வெளியே வர்றதுக்கு 100க்கு 100 தேவன் ஒரு அற்புதத்தை உங்களுக்கு அவர் செய்வார். ஆமென். ஒரு மிரக்கிள்ஸ் அவர் உங்களுக்கு பண்ணுவார். ஒரு அதிசயத்தை அவர் உங்களுக்கு செய்வார். கண்டிப்பா செய்வார். ஆமென். கடவுள் நிறைய காரியங்கள் உங்களுக்கு கற்று தரலாம், நிறைய போதிக்கலாம், அதெல்லாம் நான் நம்புறேன். ஆனா அதை விட இன்னொரு காரியத்தை நான் நம்புறேன், கடன்ல மாட்டிக்கிட்டு சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதத்தை தேவன் செய்வார். அல்லேலூயா. ஒரு அதிசயத்தை தேவன் செய்வார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எண்ணெய் பெருகும். உங்களிடத்திலிருந்து இருக்கிறது பெருகும். எல்லாம் சொல்லுங்க, எண்ணெய் பெருகும். என்னிடத்தில் உள்ளது பெருகும். ஆமென். உங்ககிட்ட இருக்கிறது பெருகி எல்லாத்தையும் நிரப்பி முடிக்கிற அளவுக்கும் விடவே விடாது. எல்லா காரியங்களும் நிரப்பப்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். எல்லா காரியங்களும் நிரம்புகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. என்ன வந்துகிட்டே தான் இருக்குது. இப்ப என்ன இல்ல, இப்ப பிரச்சனை வேற மாதிரி ஆயிடுச்சு. வர்றதை எங்க வைக்கிறதுன்னு தெரியல. அந்த மாதிரி நல்ல பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு வரட்டும். ஆமென். நிறைய வருது பாஸ்டர், என்ன பண்ணுன்னே தெரியல. ஆமென். ஹல்லேலூயா. அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். ஆமென். சோ அங்க ஒரு பெரிய பிரேக் த்ரூஸ் என்ன பண்ணுது, அங்க நடக்குது பாருங்க. இதை நான் படிச்சேன். இதுல இருந்து ஏதாவது சொல்லுமே நிறைய யோசிச்சே இருந்தேன். ஒண்ணும் இல்லை, இதுக்கு பேர் அற்புதம். இன்னைக்கும் உங்க சூழ்நிலையில ஒரு அற்புதத்தை தேவன் செய்வார். அல்லேலூயா. எப்படி எது எல்லாம் தெரியாது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்கள் நடக்கும். அது இப்படிதான் இந்த விதம் அப்படிலாம் கிடையாது. வெளியே வர்றதுக்கு ஏதோ ஒன்று பண்ணுவாருங்க. வெளியே வருவீங்க, அதை அடைச்சு முடிப்பீங்க.
ஆமென். அதெல்லாம் தீர்த்து முடிப்பீங்க. இப்ப கவனிங்க, 7வது வசனம் பாருங்க. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். எல்லாம் சொல்லுங்க, அறிவித்தாள். இது நான் சொன்ன உங்களுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்ன நினைக்கிறேன். ஆஃப்டர் த மிரக்கிள், அற்புதத்துக்கு அப்புறம் கடவுளுடைய மனுஷன் என்ன பண்றா, வாரா. என்ன பெருகிச்சு, ரைட்டு, இனிமே என்ன, நம்ம கதையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு நம்ம போயிடல பாருங்க. என்ன பெருகினதுக்கு அப்புறமும் இப்ப யார்கிட்ட வந்து சொல்றா, தீர்க்கதரிசிட்ட வந்து சொல்றா. இப்ப தீர்க்கதரிசி மேலும் சில ஆலோசனைகளை வழங்குகிறான். என்ன வழங்குறார் பாருங்க. அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து. எல்லாம் சொல்லுங்க, உன் கடனை தீர்த்து. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, உங்கள் கடன் தீர்த்து. ஆமென். இப்ப சொல்றாரு, மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றார். அதாவது அந்த அற்புதம் எப்படி இருந்ததுன்னா, அந்த கடனை அடைச்சி மீதம் எடுக்கிற மாதிரி ஒரு அற்புதத்தை தேவன் பண்ணார். ஹல்லேலூயா. சிலர்லாம் பாருங்க, வட்டி கட்டினாலே போதுங்கிறாங்க. ப்ளீஸ், இந்த வட்டி கட்டுறதுக்கு ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படிலாம் இருக்கும். நான் சொல்றேன், வட்டி முதலமா அடைச்சி தீர்த்து மீதம் உங்களுக்கு உண்டாகும். மீதத்தை நீங்கள் எடுப்பீர்கள். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை அப்படியே புடிச்சுக்கோங்க. கடனை நான் முட்டாள்தனமா தான் பண்ணிட்டேன், என்னமோ ஆகி போச்சுங்க, ஆனா நான் வெளியே வர்றதுக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். ஆமென். அப்படியே வேகமா அப்படியே திருப்புங்க. 6ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம் 1லிருந்து இதுலயும் ஒரு 7 வசனம் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன சம்பவம், ரொம்ப பெரிய கதைலாம் கிடையாது, ரொம்ப சின்ன சம்பவம். கடகடன் வாசிக்கிற உங்களுக்கு புரிஞ்சிடும் பாருங்க. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது. சண்டே செகண்ட் சர்வீஸ் ரொம்ப நெருக்கமாகி போச்சு. நாங்கள் யோர்தான் மட்டும் போய், எங்க எந்த சைடுன்னு தெரியல, நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன், பொங்கல் என்றான். அவர்களில் ஒருவன், நீர் தயவு செய்து உமது அடியாரோடு கூட வர வேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோடு கூட போனான். அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். நல்லா கவனிங்க, ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, இது இரவலாய் வாங்கப்பட்டது என்று கூவினான். நல்லா கவனிங்க, சொந்தமா என்ன இல்ல, கோடாரியே இல்லை பாருங்க. சொந்தமா கோடாரி கூட இல்லை. முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த அருவா மம்பட்டி இதெல்லாம் கூட வாடகைக்கு எடுத்துட்டு போவாங்க. இப்போ இந்த குதிரைலாம் எடுத்துட்டு போறாங்க பாருங்க வேலைக்கு. அதாவது எங்கேயாவது இருக்கும் அதுக்கு வாடகை விடுறதுக்குன்னு ஒரு இடம் இப்போ கூட இருக்குது. அப்போ அந்த மாதிரிலாம் இருக்கும், ஓனா இருக்காது அவங்க கிட்ட. இப்போ இவன் வந்து ஒரு கோடாரி என்ன பண்றான், இரவெல்லாம் வாங்கிட்டு போறான். கடனா தான் என்ன பண்றான், வாங்கிட்டு போறான். வெட்டிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு, அங்க எப்படி போட்டிருக்கு பாருங்க. ஒருவன் உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாய் வாங்கப்பட்டது என்று கூவினான். இப்ப பாருங்க, இது வந்து இவன் வந்து ரொம்ப பிளான் பண்ணி பண்ணல. யாராவது போடுவாங்களா, அது இரவலா வாங்கினது பண்ணிட்டு இருந்தான். கை தவறி கை பிசகா என்ன பண்ணிடுச்சு, விழுந்துடுச்சு. சிலர்லாம் கடன்ல எப்படி மாட்டிக்கிறாங்கன்னா, ரொம்ப திட்டமிட்டு பிளான் பண்ணி அப்படிலாம் கிடையாது. என்னமோ தெரில, ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க, ஏதோ ஒன்று பண்ணாங்க. சிலர் வந்து கடன் வாங்கி சில பிஸ்னஸ்லாம் பண்ணுவாங்க, ரொம்ப வாங்கிலாம் பண்ணுவாங்க, வட்டிக்கு வாங்கிலாம் கூட நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க. கடைசியில் பார்த்தா எதுலையாவது மாட்டிக்கும், ஏதாவது விழுந்துக்கும், போச்சு அப்படிங்கிற நிலைமையில சிக்கிட்டு இருப்பாங்க. நல்லா கவனிங்க, ஒரு சின்ன கதை தான், ஆனா தேவனுடைய இருதயத்தை காட்டுகிற ஒரு அற்புதமான ஒரு சம்பவமாக இருக்கிறது. என்ன நடக்குது பாருங்க. தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, விழுந்தது என்னது, இரும்பு கோடாரி. எங்க விழுந்துச்சு, தண்ணிக்குள்ள விழுந்துச்சு. விழுந்ததுதான் பாருங்க. உளுந்தா முடிஞ்சு போச்சு. சில சொல்லுவாங்களா, கடன்ல உளுந்ததுதான் இனிமா எந்திக்கவே முடியாது. அந்த பேச்சு தான் எல்லா பக்கம் போயிட்டு இருக்குது. ஆனா இங்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் நடக்குது. அது என்ன, ஒரு கம்பை வெட்டி அங்க என்ன பண்றான், போடுறான். எப்பவுமே பைபிள்ல இந்த மரம் அப்படிங்கிறது பல இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது வேற ஒண்ணும் இல்லை, உங்களுக்காக ஒருத்தர், அதுதான்
அவர் வெட்டப்பட்டார், அவர் குத்தப்பட்டார், அவர் சபிக்கப்பட்டவரார், அவர் எல்லா பாடுகளையும் அனுபவித்தவராக தொங்கினார். ஒரு மரத்திலே உங்களுக்காக ஒரு செயல் முடிக்கப்பட்டது. அந்த செயல் விழுந்த கோடாரிய இழந்த காரியத்திலிருந்து உங்களை மிதக்க வைக்கும், உங்களை மறுபடியும் தூக்க வைக்கும், மறுபடியும் அதை உங்க கையில கொண்டு வந்து சேர்க்கும். அதுதான் தேவனுடைய மீட்பின் திட்டமாக இருக்கிறது. ஆமென். இயேசு எதுக்கு வந்தாதான்? இழந்து போனதை தேட, கெட்டு போனதை ரட்சிக்க. ஆமென். ஹல்லேலூயா. இழந்து போன தேடவும் கெட்டு போனதை ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். இங்க பாருங்க, ஒரு ஒரு சூப்பர் நேச்சுரலான திங்ஸ். கடனுக்கு வாங்கினது தான், ஆனா இழந்துட்டான், மூழ்கிடுச்சு. சில சொல்லுவாங்க கடன்லனா மூழ்கிட்டேன், கடன்ல அவங்க முங்கிட்டாங்க. பேசும்போது அப்படிதான் சொல்லுவாங்க, எல்லாம் முங்கிட்டாங்க மூழ்கிட்டாங்க அப்படின்ட்டு. என்ன மூழ்கு ஞானஸ்நானமா அந்த மாதிரியே சொல்லி வச்சிருப்பாங்க, முங்கிட்டாங்க அப்படின்ட்டு. ஆனா இப்போ அந்த மூழ்கின இடத்துல இருந்து தேவன் ஒரு மிதத்தலை கட்டளை இடுகிறார். ஆமென். சூப்பர் நேச்சுரல். எல்லாம் சொல்லுங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே கடன்களை அடைக்கும்படி தேவன் உதவி செய்கிறார். ஆமென். இன்னைக்கு வேற ஒண்ணும் இல்ல, உங்களுடைய கடனை அடைக்கிறதுக்கு தேவன் உங்க கூட நின்று உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிப்பார், உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிப்பார், உங்களுக்கு சில வழிநடத்தலை கொடுக்க ஆரம்பிப்பார், சில ஆலோசனைகளை கொடுக்க ஆரம்பிப்பார், சில சத்தங்கள் உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க சில தீர்மானங்களை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க வாழ்க்கையில, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் என் வாழ்நாளில் கடன் வாங்குவது இல்லை அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்து வச்சுக்கோங்க. ஆமென். பாருங்க, இதுல இன்னொரு ஏரியா இருக்கு, அது இன்னொரு நாள் நான் பேச போறேன். இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ட்டு ஒன்று இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த பேங்க்ல லோனு பல விஷயங்கள் இருக்கு. இப்போ நான் கூட பிகினிங்ல சில காரியங்களை பண்ணும்போது அதுவுமே நம்முடைய இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருந்தால் தான் லோன் என்ன பண்ணுவான், கொடுப்பான், இல்லைன்னா கொடுக்க மாட்டான். ஆனால் வெளியில் உங்ககிட்ட எப்படியாவது வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறவன் எந்த டாக்குமெண்ட் இல்லாமலே தருவான். ஏன்னா எப்படி இவன் வீட்டை தூக்கிடலாம், இவன் வண்டியை தூக்கிடலாங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும். சின்னதாக ஒன்று போட்டுட்டு பெரிய மீன், சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி என்ன பண்ணிடுவாங்க, பிடிச்சிட்டு போகிறதுக்கானதெல்லாம் பண்ணிடுவாங்க. ஆனால் கொஞ்சம் நல்ல விதமாக சில இது இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையா பண்றது சிலருக்கு தெரியறது இல்லை. பாருங்க, டப்புன்னு போய் யாருக்கிட்டே வட்டிக்கு என்ன பண்ணிடுறது, வாங்கிடுறது, அப்புறம் மாசந்தோறும் அதை என்ன பண்ணிட்டு இருக்குது, கொடுத்துட்டே இருக்குது. பாருங்க, நகை கடன் திருப்பவே முடியாம அப்படி என்ன பண்ணிடுது, முங்கி போயிடுது. பாருங்க, இந்த எல்லா முழுகுதல்லையும் நானும் நடந்து வந்திருக்கேன். அதனாலதான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். கர்த்தர் அது எல்லாவற்றிலும் இருந்து என்னை நீங்களாக்கி விடுவித்தார். ஆமென். முற்றும் முடிய ரட்சித்தார். ஆமென். சில லட்சங்கள் கூட சிலருக்கு கடன் கொடுக்கும்படி தேவன் கிருபை செய்தார். ஆமென். அப்படியா பாஸ்டர்? போகும்போது உங்களை பார்த்துட்டு போறேன். ஒரு நேரத்தில் அப்படி இல்லை, மாட்டிக்கிட்டேன் நானும். அறிவில்லை, தீர்க்கதரிசி ஐயாக்கே அறிவில்லாம சித்திப்பட்ட மாதிரி என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். அது என்ன பொருளாதாரம், என்ன பணத்தை பத்திய டீச்சிங், டே போய் கடைசியில் எல்லாத்துலையும் மாட்டியாச்சு. அப்புறம் தான் விளங்குச்சு, இது கடவுளுடைய சித்தமே கிடையாது, ஒரு சாபக்கேடு. இதுல இருந்து நம்ம வெளியில வரணும், தலை நிமிரணும், தைரியமா இருக்கணும், அடிமைத்தன உணர்வு இல்லாம ஒரு விடுதலையின் உணர்வா இருக்கணும். கொஞ்சம் இந்த பண விஷயங்கள்ல ப்ராப்ளமே இல்லைன்னு பாருங்களேன், உங்க எண்ணங்களே சுதந்திரமாக இருக்கும். அதனாலதான் கடவுள் உங்களை விடுவிக்க விரும்புகிறார். அந்த அடிமைத்தனத்திலிருந்து உங்களை மீட்டு கொண்டு வர விரும்புகிறார். கடவுளுடைய வார்த்தையில நாம் படிக்கிறோம், என்ன படிக்கிறோம்னா, நீங்க கடன் படாதிருங்கள்னு தான் சொல்றாரு. கடன் படுங்கன்னு பண்ணல, சொல்ல நல்ல விதமா இருக்கு. சில பேங்க் மூலமா சில நல்ல விதத்துல, அதுல கூட நீங்க எப்பவுமே மாட்டிக்காதீங்க. இன்னைக்கு கூட எனக்கு கால் வந்தது 2 இடத்துல இருந்து. இன்னைக்கு ஒருவேளை இன்னைக்கு அந்த சப்ஜெக்ட் பேசுறதுனாலயோ என்னமோ தெரியல, 13 lakhs உடனடியே தரோம் அப்படிங்கிறாங்க. என்னுடைய பேங்க்ல தான் சொல்றாங்க. இன்னொரு இதுல இருந்து சொல்றாங்க, உங்களுடைய இதெல்லாம் ரொம்ப சரியா இருக்கு, நம்பர் 1 அழுத்தினால் அப்படியே உங்க அக்கௌண்ட்டுக்குள் மீதி பணம் வந்து விடும் அப்படின்னு என்ன பண்றாங்க, கேட்கறாங்க. நம்ம அவங்க இப்படிதான் இந்த ஸ்டேட்மெண்ட் பேங்க்ல எப்படி பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணதெல்லாம் அவங்களாம் தெரியுது. பாருங்க, தெரியுதுன்னா அவங்களும் அதெல்லாம் பார்த்துட்டு தான் என்ன பண்றாங்க, கொடுக்குறாங்க. எவ்வளோ, இத்தனை லட்சம் வேணுமா, நாங்கள் என்ன பண்றோம் உங்களுக்கு தரோம்.
ஸோ பிகினிங்ல இருந்தே கிரெடிட் கார்டு வேணுமா? எனக்கு கிரெடிட் கார்டு இப்போதைக்கு தேவையே இல்லை, என்கிட்ட டெபிட் கார்டு இருக்குது. ஆமென். இல்லைங்க, அதில் கொஞ்சம் பழகுங்க. அது என்னன்னா, அது ஒன்றும் இல்லை, 1 மாதத்துக்குள்ளே நீங்கள் கட்டிட்டீங்கன்னா எந்த இன்ட்ரெஸ்ட்டும் வராது. அங்கே தான் மாட்டுவாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? டெபிட் அதாவது கிரெடிட் கார்டுக்கு இன்னொரு முகம் இருக்குது. எல்லாத்தையுமே நான் பேசினோடனே டப்புன்னு வெட்டிடாதீங்க. அதுக்கு இன்னொரு முகம் இருக்குது. இப்போ சில கண்ட்ரீஸ்க்கெலாம் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவைப்படுது? கிரெடிட் கார்டு தேவைப்படும். அதுக்கு இன்னொரு கார்டும் இருக்குது. கிரெடிட் கார்டு இல்லாமலே ட்ராவல் கார்டெலாம் கொடுக்குறாங்க சில பேங்க்கில். சில இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் டெபிட் கார்டு யூஸ் பண்ண முடியாது, கிரெடிட் கார்டு தான் யூஸ் பண்ணுற மாதிரி தான் சில சூழல்லாம் இருக்குது. அது வேற. இப்போதைக்கு எனக்கு பிரச்சனை இல்லை. சில நாட்டுக்கு போனால் கூட அந்த நாட்டு கரன்சியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம். ஆமென். பார்த்துக்கலாம். என்னன்னா, நம்மளால மேனேஜ் பண்ண முடியாததெல்லாம் கையில் வாங்கி வைக்கிறது. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நிர்வாகம் பண்ண தெரிஞ்சா பிரச்சனை இல்லை. பாருங்க, நிறைய பேருக்கு இதை நிர்வகிக்கவே தெரியறது இல்லை. கொண்டா டெபிட் கார்டை கொண்டா, தேய்ச்சா பரவாயில்ல, நல்லா தேய்தேன்னு தேய்ச்சி விட்டுருது. அப்புறம் பார்த்தா அங்கே கட்ட முடியல, எங்கே கட்ட முடியல, ஒரே ப்ரெஷரு, ஒரே லோனு. வீட்டில் ஏகப்பட்ட பொருளை வாங்கி குமிச்சிருது பாருங்க. லோனில் 0% இன்ட்ரெஸ்ட். எதுவுமே நீங்கள் வட்டி கிட்ட வேண்டியதே இல்லை. வாங்கி போட்டு சிக்கி அப்படியே மாட்டிக்கிற மக்கள் நிறைய இருக்கிறாங்க. கொஞ்சம் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார், எந்த மாற்றம் இல்லை. ஆனால் இந்த அறிவை இன்னைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஆமென். முதலீட்டுக்காக ஒரு குறைந்த அளவு உங்களுக்கு தெளிவாக தெரியுமானால் அங்கே என்ன பண்ணலாம்? கொஞ்சம் இந்த பேங்க் லோன் இந்த மாதிரி என்ன பண்ணலாம், செய்யலாம். ஆனால் நீங்கள் இன்னும் விசுவாசத்தில் வளரும் போது அது கூட உங்களுக்கு தேவைப்படாமல் போயிடும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். இப்போ 30 lakhs வேணுமா, எவ்வளோ வேணும், என்ன வேணும்னு கேட்டேன். ஆண்டவரே, இப்பவும் அந்த லெவலில் தான் இருக்கிறோமா, இல்லை வேற லெவலில் ஆப்ரேட் பண்ணலாமான்னு என் விசுவாசத்தை நான் கொஞ்சம் பார்க்குறேன். ஆமென். அதில் போகக்கூடாது, கொஞ்சம் கரெக்டாக இது பண்ணணும். இப்போ கார்லாம் வாங்கணும். மந்த்லி முதல்ல பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதிக்கு முன்னாடி கடன்ட்டு ஜவகர் எவ்வளோ வச்சுருக்கீங்க, நான் எவ்வளோ வச்சுருக்கேன், கரெக்டு போய் போட்டு வந்துருங்க. அவன் வேறு அப்புறம் ஃபைன் அடிச்சிடுவான்ட்டு முதல்ல ஒரு 6 மாதம் அப்படி தான் இருந்தது. அப்புறம் அப்படி கொஞ்சம் இயல்பாக கட்டணும். அப்புறம் ஒரு 1 இயருக்கு அப்புறம் ஃபினான்ஸ் ஆண்டவர் வேற மாதிரி மாற்றிட்டார். அவன் எப்போ எடுக்கிறான்னு எனக்கே தெரியல. ஏன்னா உள்ள அவன் எடுக்கிறது எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லாத அளவுக்கு உள்ள காசு வச்சிருக்கிறோம். ஆமென். ஆனால் படிப்படியாக தான் அதில் போக முடிஞ்சது பாருங்க. அப்போ இந்த ப்ரெஷரில் மாட்டிக்காதீங்க. கடன் வாங்கி ஒரு ப்ரெஷரில் என்ன பண்ணாதீங்க, மாட்டாதீங்க, வாங்காதீங்க. வாங்க மாட்டேன் அப்படிங்கிறதுல தீர்மானமாயிருங்க. இந்த மாதிரி முதலீடு ஒரு சில காரியங்களுக்கு கொஞ்சம் ஜோம் பண்ணி கொஞ்சம் ஆலோசனைகள்லாம் கேட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். அப்படிங்கிறதான் முக்கியமான ஒரு காரியம் பாருங்க. அடுத்தது, தேவன் இப்படி மாட்டிக்கொள்றவர்களுடைய வாழ்க்கையில இப்படி சிக்கிக்கிட்டவங்களை அவர் விடவே இல்லை, அவங்கள காப்பாத்தி இருக்கிறார். ஆமென். அவங்கள கண்டிப்பா என்ன பண்ணியிருக்கிறாரு, காப்பாத்தி இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் இனி கடன் வாங்க மாட்டேன், கடன் கொடுப்பேன், என் கடனிலே தேவன் எனக்கு அற்புதங்களை செய்வார். ஆமென். இப்போ இன்னொரு 2 விஷயம் இருக்கு, சொல்லி முடிக்க போறேன். ஒன்று, இந்த பொருளாதார ரீதியில் நிறைய நேரம் மக்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாற்றுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கையில் பொருளாதாரம் இருந்த போது அவர்கள் தேவனை கனம் பண்ணாததுனால தான் அப்படி என்ன பண்ணிக்கிறாங்க, நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், ஸ்டார்ட் கிவிங். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கொடுக்கிற பழக்கம்னு ஒன்று இல்லைன்னா அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. தேவன் உங்களுக்கு தருகிற வருமானங்களிலிருந்து முதல் சிறந்ததை 10% உங்கள் ஃபெய்த் எதுவோ அதுதான். இப்போ அதுக்கு ஒரு ஆர்குமெண்ட்டில் போயிடுவாங்க, அது 10 கொடுக்கலாமா, எவ்வளவு கிராஸா இல்லை நெட்டா, என்னெல்லாம் வச்சுருக்கீங்க. தேவ அன்புல இருந்து கொடுங்க. ஆமென். ஆமாம், அந்த கிராஸை பார்த்து கொடுங்க. தேவன் தன் குமாரனை கொடுத்தார், நான் அவரை கனம் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி யோசிங்க. அப்போ அங்கே தைத்துலாம் நிற்காது. நிறைய பேர் 90% கொடுக்குறாங்க, 50% கொடுக்குறாங்க, 30% தேவனுக்காக கொடுக்குறாங்க. ஆமென். அல்லேலூயா. நீங்க தேவ அன்பை ருசிக்க ருசிக்க அதில் வளருவீங்க. ஆனால் கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சுக்கோங்க, கிவிங். ஆமென். நீங்க வந்து அது ரொம்ப முக்கியமானது. அதை மேற்கொள்ள ஜெயிக்க உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். கடைசியா ஒன்ன சொல்லி முடிக்க விரும்புறேன். புதிய ஏற்பாட்டுக்கு திருப்பிக்கோங்க, ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். இயேசு வந்து இந்த பரமண்டலங்களுக்கு ஜெபம் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து ஒன்று வந்து எப்படி இருக்குதுன்னா, பிறருடைய குற்றங்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்க குற்றங்களை எங்களுக்கு மன்னியும்னு இருக்குது. ஆனா
அதை மற்ற காஸ்பல்ல சொல்லும்போது அவர் எப்படி சொல்றாரு, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு என்ன பண்ணுங்க, மன்னிங்க அப்படின்னு சொல்றாரு. எல்லாம் சொல்லுங்க, கடன்களை மன்னியுங்கள். இப்போ நீங்க ஒரு கடன்ல மாட்டிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்றேன் உங்களுக்கு, இப்போ எனக்கு கொடுக்க முடியல அப்படிங்கிற நிலைமையில நீங்க இருப்பீங்கன்னா, உங்ககிட்ட சின்ன சின்ன கடன் யாராவது வாங்கியிருப்பாங்க, அவங்ககிட்ட போய் சொல்லுங்க, இன்னைக்கு நீ எனக்கு திருப்பி தர வேண்டான்னு சொல்லுங்க. இது எப்படி பிரதர் அப்படின்னு கேட்கலாம். லூக்கா 6ஆம் அதிகாரம் பாருங்க. லூக்கா 6ஆம் அதிகாரம் 34 இருந்து பாருங்க. லூக்கா 6:34. திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன். அப்போ கடன் கொடுத்தாலே திரும்ப வராதா? என்ன சொல்றாரு கவனிங்க, இதை முழுசா படிக்க அப்புறம் விளக்குறேன். திரும்ப தங்களுக்கு கொடுக்கும்படியாக பாவிகளும் பாவிகளுக்கு கடன் இல்லை. எனக்கு என்ன ஆச்சரியன்னா, பாவிகளும் கடன் கொடுக்குறாங்களாம், ஆனா நீதிமான்கள் தான் கடன் வாங்குற இடத்துல இருக்கிறாங்க. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் என்ன பண்ணுங்க. இது எப்படி பிரதர்? எல்லாம் சொல்லுங்க, கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். அப்படின்னா இது எப்படிங்க அப்படின்னா, 1000 ரூபாய் கட்டினா 1000 ரூபாய் கொடுத்துறாதீங்க. ஒரு 100 ரூபாய் எடுத்து திருப்பியே தரலனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கொடுத்துருங்க. புரியுதா உங்களுக்கு? நம்ம என்ன பண்ண தெரியுமா, நம்ம ஒரு 1000 ரூபாய், நீ யாராவது 1000 வச்சிருக்கா, நீ தா, அவனுக்கு ஒரு 1000 வாங்கி 3000 ரூபாய் அப்படின்னு கொடுத்து கடைசியில் பார்த்தா நம்ம எதுலையாவது ஒன்றில் என்ன பண்ணிக்கிறது, மாட்டிக்கிறது. கடவுள் எப்போவுமே உங்கள் விசுவாசத்தின் அடிப்படையில், உங்கள் திராணியின் அடிப்படையில் சில விஷயத்தை செய்கிறதை தேவன் விரும்புகிறார். ஆமென். அங்கே வாங்கி இங்கே வாங்கிலாம் கொடுக்காதீங்க. நீங்கள் கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, திரும்ப தரலனா கூட பிரச்சனை இல்லை. அப்படின்னா என்ன அமௌண்ட் கொடுப்பீங்க? அப்படி ஒரு அமௌண்ட் கொடுங்க, திரும்பி தந்தா ஸ்தோத்திரம். ஆமென். கைமாறு கருதாமல், அதாவது உங்களை மிஞ்சி நீங்க ஒண்ணு பண்ணணும்னு கடவுள் என்ன பண்ணது கிடையாது, நினைச்சத கிடையாது. உன்னுடைய திராணி என்ன, உன்னுடைய விசுவாசம் என்ன, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சக்தி என்ன, அதுல இருந்துதான் உன்னை செய்யும்படியா கடவுள் என்ன பண்றாரு, சொல்றாரு. கொடுங்கன்னு உடனே டப்புன்னு எல்லாத்தையும் எடுத்து கொடுங்க அப்படிங்கிறது இல்லை. செய்யுங்கள், அப்பொழுது உங்கள் பலன். அவர் சொல்றாரு, இதெல்லாம் ஏன் தன்மை, நீ இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது உன் அக்கௌண்ட்ல நான் ஏத்திக்கிட்டு இருப்பேங்கிறாரு. அவன் தராம போயிட்டானா, நான் சொன்னதுனால நீ பண்ணல, இப்ப நான் உனக்கு தரேன் அப்படிங்கிறார். அப்ப கேட்கறவனுக்குலாம் இப்படி 100 ரூபாய் கொடுத்தா என்ன ஆகும், மாசம் கணக்கு போட்டு பாருங்க, உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு, அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியா இருக்கும், உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளா இருப்பீர்கள், அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும். ஒரு நாள் இந்த சிக்னலில் வந்து யாரோ கேட்டுட்டு இருந்தாங்க, டக்குன்னு கொஞ்சம் காசு எடுத்து கொடுத்தேன். அப்போ என் ஒய்ஃப் சொன்னால், இப்படி தாங்க நிறைய பேர் ஏமாத்திட்டே இருக்கிறாங்க, இப்படியே கொடுத்துட்டே இருந்தா இப்படி, அவளுக்கு கொடுக்கறத பற்றி பிரச்சனை இல்லை, இப்படிலாம் ஏமாத்துறவங்கலாம் இருக்கிறாங்க நிறைய பேர் அப்படின்ட்டு சொன்னான். நான் சொன்னேன், அது எனக்கு தெரியல, அப்பா வந்து நன்றி இல்லாதவங்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரு. இவங்க எந்த கேட்டகரின்னு இப்போ இன்னும் பயனோட கொண்டாடா அப்படின்னு நான் கேட்க முடியும்? உனக்கு பிச்சை போட்டோம்னா முதல்ல ஒரு ரெசியூமேங்க அப்படின்னு கேட்டா அவனுக்கு கொடுக்க முடியும்? அப்படிலாம் கொடுக்க முடியாது. ஆனா அவர் சொல்லியிருக்கிறார், ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கே கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். பாருங்க, கடவுள் கடன் எல்லாம் அடிச்சிடாராம். நான் அதை பண்ண இதை பண்ண மொத்தமா வந்துடும். அவர் யாருக்கும் கடனாளி கிடையாது. ஒரு நாள் போகும்போது அக்கௌண்ட் கிளியரா இருக்கும். அதனாலதான் நீங்க அவர் பேர்ல அவர் நாமத்துல நீங்க பண்ணீங்கன்னா ஓட்டாண்டிய போகவே மாட்டீங்க. ஏன்னா அவர் கடன் அடைக்கிறதுல ரொம்ப தீவிரமா இருக்கிறார், திருப்பி பல மடங்கு கொடுக்கறதுல தீவிரமா இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். சிலர் இருக்காங்க, அவங்க வாங்கிட்டு கொடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கும் ஆண்டவர் சொல்றார். சங்கீதம் 37:21. ஏன் கடனை பத்தி இவ்வளவு இருக்கா பைபிள்? நாமான் 10 வாரம் பேசலாம், அவ்வளவு இருக்கு. நம்ம என்ன இதுல இருந்து என்ன பேசுங்க, வெறும் பரலோகத்தை தவிர அவர் ஒன்னும் பேசல பாருங்க பைபிள்ல இருந்து. நீதிமொழிகள் சங்கீதம் 37:21 வாசிங்களேன். துன்மார்க்கன்
துன்மார்க்கனுக்கு இருக்கிற ஒரு பழக்கம் என்னன்னா, அவன் என்ன பண்றான், வாங்கிட்டு என்ன பண்றது இல்லை, செலுத்துறதே இல்லை. நீங்க அதை ஆண்டவருக்கு முன்னாடி தீர்மானம் பண்ணணும், நான் கண்டிப்பா கொடுத்துடணும். அந்த பழக்கமே நமக்கு தேவையில்லை. சில நேரத்தில் அவங்க மறந்துருப்பாங்க, இவங்க கர்த்தர் மறக்க செய்தார் பிரதர் அப்படின்றாங்க. கெட்டிடணும். ஆமென். கடனை அடைங்க. கடனை தீவிரமா அடைக்கணும்னு நீங்க விரும்புங்க, அதுல வாழக்கூடாதுன்னு விரும்புங்க. கடன் இல்லாத வாழ்க்கை என்னுடைய நம்புங்க. ஆமென். இந்தியாவே கடன்ல இருக்கு, அம்பானியே கடன்ல இருக்கான், இதெல்லாம் பேசக்கூடாது. அதெல்லாம் ஒரு நாள் போனி ஆயிடும். ஆனா நீங்க என்னைக்கு வாழ்ந்துருப்பீங்க. ஆமென். ஆமா, சில பேர் பெரிய 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 ஆட்கள்லாம் கூப்பிட்டு வருவாங்க. கடன் வாங்குறது பெரிய ஆட்களின் அடையாளம் வாங்க. ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க, அது நல்ல விஷயம் கிடையாது. இப்ப கவனிங்க, தேவன் துரோகிகளுக்கு கூட என்ன பண்றாராம், நன்மை செய்கிறாராம். இப்ப இந்த அடுத்த வார்த்தை பாருங்க. ஆகையால் 36, ஆகையால் உங்கள் பிதா இரக்கம் உள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். என்ன சொல்றாரு? உங்களுக்கே ஒரு விடுதலை தேவைப்படுது சில காரியத்துல, பினான்சியல்ல. கடவுள் சொல்றாரு, உங்ககிட்ட யாராவது கொஞ்சம் அடிமையா இருந்தா அவன் என்ன பண்ணு, விடுதலையாக்குங்கிறாரு. ஆமே. சும்மா ஒரு 100 ரூபா, ஒரு 1000 ரூபாய் ஏதோ உங்களுக்கு தர வேண்டியிருக்கும், அவன் ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க, எனக்கு நீங்க தர வேண்டாம். எல்லாம் சொல்லுங்க, விடுதலை பண்ணுங்கள், விடுதலை பண்ணப்படுவீர்கள். ஆமேன். உங்க திராணிக்கு ஏற்ற மாதிரி. இப்ப நான் சொன்னது கூட மொத்தமே உங்களுக்கு 1 லட்சம் ரூபா தான், போய் 1 லட்ச ரூபா வேண்டாம் அப்படின்றாதீங்க. அந்த அளவுக்கு உங்க ஃபெய்த் என்ன இல்லை, டெவலப்டு இல்லை. சின்ன சின்னதா அதை பண்ணுங்க, அதனுடைய மேஜிக்கை உங்க வாழ்க்கையில பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமேன். கொடுக்கிறது மட்டும் இல்ல, சிலரை விடுதலை ஆக்குறதும் நீங்கள் விடுதலை ஆவறதுக்கு வழியாக இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது விடுதலை பண்ணப்படுவீர்கள். இப்பதான் சொல்றார், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, கடவுளுடைய ஐடியா நீங்க வாங்குற இடத்துல இருக்கணுங்கிறது இல்ல, கொடுக்கிற இடத்துல இருக்கணுங்கிறது தான். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இப்படி இருக்கிறது இப்படி ஆகும். எல்லாம் சொல்லுங்க, இப்படி இருக்கிறது இப்படி ஆகும். ஆமென். ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றினீரே. ஆமென். அந்த கடனை வெறுக்கணும். சிலர் அதுல குளிர் காஞ்சிட்டு இருப்பாங்க, என்ன சுகமா இருக்கு அப்படின்ட்டு. அதை ஒரு வெறுக்கணும். நான் சொல்லிட்டேன் மறுபடியும், முதலீட்டுக்காக முன்னேற்றங்களுக்காக வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி பெருகிட்டு இருக்கீங்கன்னா அது வேற. ஆனா வாழ்க்கையின் தேவைகளுக்காக அதுக்கு இதுக்குன்னு வாங்கி மாட்டிக்கிறீங்க பாருங்க, அது உங்களை கொன்னும். ஒவ்வொரு நாளும் ஒரு இடத்துல லேசா தானே பிளட் போயிட்டு இருக்குன்னு சும்மா போக முடியாது பாருங்க. உயிரை கொள்ற மாதிரி சில நேரத்துல அது மக்களுடைய வாழ்வு என்ன பண்ணுது, அழிக்குது. சின்னதா தான் ஆரம்பிச்சிருப்பாங்க, சின்னதா ஆரம்பிச்சு பூம்னு வளர்ந்து அந்த கடல்ல என்ன பண்ணிட்டாங்க, மாட்டிட்டு இருக்கிறாங்க, ஒரு பூதம் மாதிரி சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப கடவுளுடைய அதிசயமான கரம் உங்களுக்கு உதவ காத்திருக்கிறது. இரவலாய் வாங்கப்பட்ட கோடாரியை மிதக்க பண்ணினார். இன்னொன்னு சொல்லி முடிச்சிடுறேன். இந்த கடன் வாங்கும் அந்த திட்டம்னு ஒன்று இருந்தது, பழைய ஏற்பாட்டிலே இருக்கு. அது எப்படி வச்சாங்கன்னா, எவ்வளவு முடியுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும்னு வச்சாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. எந்த டாக்குமெண்டாவது கொடுத்து திராணிக்கு மிஞ்செல்லாம் வாங்கி ஒன்றும் இல்லாமல் போகிறது. அன்னைக்கு அப்படி வச்சு 7ஆம் வருஷம் அப்புறம் 40 வருடங்கள் அப்படின்னு வச்சு அந்த ஜூபிலி அப்படிங்கிற ஒன்றை தேவன் என்ன பண்ணியிருந்தார், ஏற்படுத்தி வைத்திருந்தார். நீங்க அதெல்லாம் போய் வேதாகமத்தில் படிக்கலாம். உபாகமம் 15 அதெல்லாம் நீங்க வாசித்தீங்கன்னா அந்த ஜூபிலியை பத்தி சொல்லுகிறார். ஜூபிலி வருஷம்னா என்னன்னா, கடனில் இருந்து விடுதலை. ஆமென். ஒருத்தங்க எதையாவது வாங்கி அதுலயே மாட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த கடன்ல இருந்து அவங்களுக்கு என்னது, விடுதலை. ஏன்னா 7ஆவது வருஷம் வரும் பொழுதும் 40ஆவது வருஷம் அந்த முடிவுலையும் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், திரும்ப கொடுக்கணும். இப்போ ஒரு வீடை வச்சு காசு வாங்குவானா அவன் பார்ப்பான் 7 வருஷத்துக்கு எவ்வளோ நாள் இருக்கு, அதே மாதிரி அந்த ஜூப்ளி வர்றதுக்கு எவ்வளோ நாள் இருக்குன்னு பார்த்து தான் கொடுப்பான். ஏன்னா 7ஆவது வருஷம் வந்தா அவனவன் பொருள் அவன் கையில் என்ன பண்ணப்படும், திரும்ப கொடுக்கப்படும். அவன் இழந்த சொத்து அவன் கையில் கொடுக்கப்படும். இப்படி வச்சா யாருமே ஏழையா இருக்க மாட்டாங்களாம். கடவுள் பாருங்க என்ன ஒரு பிளானை போட்டு வச்சிருந்தார் பாருங்க. அப்பமே எல்லாம் சொல்லுங்க, ஜூப்ளி.
இதை தான் பவுல் சொல்றாரு, இன்று ரட்சணிய நாள், இதுவே அனுகிரக காலம்னா என்ன அர்த்தம்னா அந்த ஜூப்ளியை தான் அவர் என்ன பண்றாரு, பேசுறாரு. அப்பனா என்ன அர்த்தம்னா இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் வருகிற உங்களுக்கு டெய்லி ஜூப்ளி. ஆமென். 7ஆம் வருஷம், 40வது வருஷம், 50வது வருஷம் அப்படி கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஜூப்ளியாக அது உங்களுக்கு இருக்கிறது. விடுதலையின் வாழ்வாக இருக்கிறது, விடுதலையின் வாழ்வாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இப்போ இந்த மாதிரி காரியங்களை பேசுறோமே அப்படின்னு சொல்லலாம். பாருங்க, நான் நம்புறேன் நம்ம என்ன வசனத்தை பேசுறோமோ அதை தேவன் உறுதிப்படுத்துகிறார். ஆமென். இங்க நாகர்கோவில்ல இருந்து ஒரு அம்மா வந்திருக்கிறாங்க, மஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரு. அவங்க எனக்கு தெரியாது, நம்ம டிவியில் பார்த்துட்டு இருந்தாங்க, நம்ம ப்ரோக்ராம்ஸ் யூடியூப்ஸில் பார்த்துட்டு இருந்துருக்குறாங்க. இந்த நேரத்தில் கூட உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் வர முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். சொல்லும் போது அவங்க அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிருக்குது. ரொம்ப நாள் வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு இடத்துல இருந்து காசே வராமல் இருந்ததுக்கு அவங்க பையனுக்கு காசு வந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு போட்டிருக்கிறான் அந்த நேரத்தில். ஆமென். அவங்களுக்கு அதிசயம் ஆயிடுச்சான். இது என்ன உடனே அந்த வார்த்தையை கேட்கும் போது அது வருது அப்படின்னு சொல்லிட்டு நேரில் வந்து நன்றி சொல்லிட்டு போகணும். நாகர்கோவில்ல இருந்து வந்திருக்கிறாங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். அதுவும் கரெக்டாக இன்னைக்கு ஏன் வந்திருக்காங்கன்னா, உங்களுக்கும் அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும், திருப்பங்கள் நடக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதங்களில் தேவனுடைய கரம், தேவனுடைய அதிசயத்தின் கரம் உங்க பொருளாதார ஸ்ட்ரகிள் இருந்து, பொருளாதார போராட்டங்கள் இருந்து ஒரு விடுதலையை தேவன் உங்களுக்கு உண்டு பண்ணுவார். உங்க கோடாரி மிரக்கும். எது உங்க கையை விட்டு போச்சோ அது உங்க கையில திரும்ப வருவதற்கு கல்வாரி சிலுவையில் இயேசு மரித்தார். இழந்ததை திரும்ப பெறுவீர்கள். இழந்த வீடுகள், இழந்த மரியாதைகள், இழந்த காசு எல்லாம் 7 மடங்காக உங்க கைகளுக்கு திரும்பி வருவதாக. The sevenfold return, the sevenfold returns, 7 உங்க கைகளுக்கு அது வந்து சேருவதாக. ஆமென். Praise God. எழுந்து நிற்போம். Glory to God, glory to God. Hallelujah, hallelujah, hallelujah. முதல்ல ஒரு ஜெபத்தை ஏற்கனவே செஞ்சுட்டு தான் அந்த செஷனுக்கு நம்ம போகணும். ஒருவேளை இந்த செஷன் தான் நீங்கள் முதல்ல பார்ப்பீங்கன்னா அந்த ப்ரேயரில் போய் கலந்து கொள்ள ஆரம்பிங்க. ஏன்னா அது உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஹalleluya, thank you Jesus. ஹalleluya. ஒரு சின்ன கதை தான். ஒரு கோடாரி விழுந்தது கையில் வந்து. இதே பைபிளில் ஏன் எழுதி வச்சிருக்கு? ஏன்னா இது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை. அந்த கோடாரி அவன் கையில் இல்லைன்னா கதை வேற. அப்போ அவங்க கையை விட்டு இல்லாமல் போயிருக்கல, மிதக்க வைப்பார். அது சும்மா இல்லை. இரும்பு தண்ணீரில் மிதப்பதுங்கிறது சாத்தியமே, இயற்கை இதன்படி சாத்தியமே கிடையாது. அப்போ இரும்பு மிதந்துச்சுன்னா இட் இஸ் a supernatural, it is a supernatural. ஆமென். எல்லாம் சொல்லுங்க. இரும்பு மிதைப்பது என்பது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களாக இருக்கிறது. அப்போ உங்க கையை விட்டு போனது உங்க கையில வருவதற்கு தேவன் இயற்கைக்கு மேல் அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை செய்வார். இரும்பு மிதக்க பண்ணுவார், இழந்ததை திரும்ப கொண்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது தனக்கு உண்டான சொத்து பல காரியங்களை இழந்துடுறான். தேவன் சொன்னார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய், சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்ளுவாய், சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்ளுவாய். தேவன் இழப்பை சரிகட்டுகிற தேவன், கடன்பட்ட பிள்ளைகளுக்கு உதவுகிற தேவன், கடனில் வாழ்கிற பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்கிற தேவன். உங்க கடன் ரத்த ஆகும். ஆமென். பல சம்பவங்கள் இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சிலருடைய கடன் அப்படியே ரத்த ஆயிடுச்சு. ஹalleluya. அது அவங்களுக்கு வாங்காமலே போயிட்டாங்க. ஹalleluya. நம்ம அரசாங்கத்தில் இதெல்லாம் நடந்திருக்க. விவசாய கடன், அந்த கடன் டப்புன்னு ரத்து பண்ணிட்டாங்க. இந்த அரசாங்கமே இப்படி செய்யும்னா நீதியும் சமாதானமும் இருக்கிற தேவனுடைய ராஜ்யம் உங்க வாழ்க்கைக்குள்ள வரும்பொழுது அந்த ஆட்சியில கடன் ரத்து ஆகும். சூப்பர் நேச்சுரலாக உங்க வாழ்க்கையில காரியங்கள் நடக்கும். ஆமென். நான் சொல்றேன், இன்னைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கான ஒரு நாள் நான் சொல்றேன். இந்த மெசேஜை விடாதீங்க, இந்த பிரேயரை விடாதீங்க. திரும்ப திரும்ப ராத்திரியில பகல்ல கேளுங்க, இந்த வீக்ஸ் எல்லாம் கேளுங்க. ஒரு பெரிய பினான்சியல் பிரேக் த்ரூஸ், ஒரு பினான்சியல் மிராக்கிள்ஸ். என்னை பெருகிறது மாதிரி உங்க கையில இருக்கிற எதையோ ஒண்ணு பெருக வைப்பார். உங்க கையில கிடைக்கிற எதையோ ஒண்ணு என் தேவன் பெருக வைப்பார்.
பெருக வைப்பார். ஆமென். ஏதோ ஒரு ஆர்டர் கிடைக்கும், எல்லா கடனும் தீந்துரும். அந்த மாதிரி பெரிய மீன்களை நீங்கள் பிடிப்பீர்கள். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு வருங்க. ஹல்லேலூயா. அதனாலதான் அதுக்கு பேர் அதிசயம் சொல்லிட்டேன், சயின்ஸ் வண்டர்ஸ் சொல்லிட்டேன் பாருங்க. ஏதோ ஒரு அற்புதம் உங்களுக்கு நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் நம்ம இப்போ ஒன்று செய்ய போறோம், ஒரு ஃபெய்த் சீடை நம்ம கொடுக்க போறோம். ஒரு விசுவாச விதையை நாம் இந்த நேரத்தில் தூவ போகிறோம். கவலைப்படாதீங்க, சில பேர்கிட்டலாம் அந்த அளவுக்கு இல்லாம இருக்கலாம், அதனால உங்களுக்கு அற்புதம் நடக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன். என் தேவன் அற்புதராக இருக்கிறார், என் தேவன் இரக்கத்தின் தேவனாக இருக்கிறார். நீ இன்னொன்னு பண்ணுங்க, உங்களுக்கு யாராவது கடன் பட்டு இருந்தா, உங்களுக்கு யாராவது ஒரு சின்ன அமௌண்ட் தர வேண்டியதுக்குன்னா அவங்களுக்கு சொல்லுங்க, எனக்கு நீங்க தர வேண்டாம்னு சொல்லுங்க. just release something. விடுதலை பண்ணுங்கள், விடுதலை பண்ணப்படுவீர்கள். ஹல்லேலூயா. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மனுஷர் உங்கள் மடியிலே கொண்டு வந்து போடுவார்கள் என்ற வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில நிறைவேற ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. It's a faith act. இது ஒரு விசுவாச செயல்களாய் மாத்திரம் இருக்கிறது. ஆமென். அந்த அருமையான மஞ்சு அம்மாவுக்கு உண்மையா இருந்த தேவன் உங்களுக்கும் உண்மையாக இருப்பார். ஆமென். அவங்க வர வேண்டியதில்லை இவ்வளவு தூரம். அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இந்த நேரத்திலேயே உங்களுக்கு அது நடந்திருக்குன்னா, இன்னைக்கு இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருந்த உங்க வாழ்க்கையில நடக்கும். அதுக்கு சாட்சியாக அவங்களை கொண்டு வந்திருக்கிறார் இன்னைக்கு தேவன். ஹல்லேலூயா. இது ஒண்ணும் இல்லை, எத்தனையோ பேர் ஒவ்வொரு நாளும் நம்ம ஊழியத்துல விதைக்கிறதுக்கான காரணமே எங்க ஃபைனான்ஸ் மாறி இருக்குது, எங்க பொருளாதாரம் மாறி இருக்குது, எங்க வியாபாரம் இப்ப வேற லெவல்ல இருக்குது. ஆமென். தேவனுடைய மெய்யான சுவிசேஷத்தை எங்கும் பரம்புகிற இந்த தரிசனத்தில் இணைக்கப்படுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என் தேவன் செழிப்பை கட்டவிழ்த்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கும்னா இதுல நீங்க பங்கெடுக்கலாம். இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு விசுவாசம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா அது தேவன் தான் உங்களுக்கு தர முடியும். ஹல்லேலூயா. உங்கள் கைகளில் ஒரு நல்ல விதையை எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு விசுவாச விதையை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த பொருளாதார விடுதலைக்காகவே விதைக்கிறேன்னு சொல்லுங்க. ஒரு கடனற்ற வாழ்க்கையை நான் விசுவாசிக்கிறேன் என்று அதற்காகவே ஒரு விதையை விதைங்க. இனி நான் கடனாளியா இருக்க போறது இல்லை. ஹல்லேலூயா. நீயோ கடன் வாங்காதிருப்பா, நீயோ கடன் கொடுப்பா. நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், நான் கடன் வாங்காதிருப்பேன் என்கிற வார்த்தைக்காக நாம் கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. கைகளை எடுத்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அறிக்கை செய்து நாம் கொடுக்க போகிறோம். உங்க விதைகளை கைகளை எடுத்துக்கோங்க. ஆன்லைன்ல பாக்குற பிள்ளைங்க அக்கௌண்ட்ஸ்ல கூகுள் பேல நீங்க சோ பண்ணலாம். உங்க கைகளை எடுத்துக்கோங்க. அக்கார்டிங் டு யுவர் ஃபெய்த். ஹல்லேலூயா. அக்கார்டிங் டு யுவர் ஃபெய்த். உங்க விசுவாசம் என்ன சொல்லுதோ அதுல இருந்து நீங்க சொல்லலாம். ஆண்டவரே, நானும் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரேக் த்ரூஸை நான் பார்க்க போறேன், அற்புதங்களை நான் பார்க்க போறேன். என்னை பெருகும். உங்களுடைய வாழ்க்கையில உங்க பணம் பெருகிறது நீங்க பாப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்ககிட்ட இருக்கிறத தேவன் அப்படியே பெருக வச்சு உங்க கடனை அடைக்க வைப்பார். ஹல்லேலூயா. எத்தனையோ சாட்சிகள் இருக்குது. ஒருத்தர் சொன்னாரு, அந்த லேண்ட் எல்லாம் ஒர்த்தே இல்லைங்க, ஆனா டக்குன்னு அந்த இடத்துல ஒரு வித்தியாசமா ஒரு அமைப்பு, ஒரு பாலம் ஏதோ ஒன்று வந்தது, அப்படியே 10 மடங்கு அது கூடிடுச்சு அப்படின்னாரு. என்னமோ ஒன்று நடக்குங்க, என்னமோ ஒன்று நடக்கும். அதுக்கு அளவுலாம் சொல்ல முடியாது, ஆனா ஏதோ ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில நடக்கும். ஒரு திருப்பங்கள் நடக்கும், யார் மூலமாக அது நடக்கும். ஒரு நல்ல செய்திகள் உங்களுக்கு வரும், ஒரு திருப்பங்கள் வரும். ஏன்னா நீங்க குனிஞ்சிருக்க அவர் விரும்புறது இல்லை, நீங்க நிம்மறணும்னு அவர் விரும்புகிறார், நீங்க வாழணும்னு அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை நான் விசுவாசிக்கிறபடினால நான் விதைக்கிறேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. கடனற்ற வாழ்க்கை என்னுடையதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பொருளாதார பாதிப்பாகிய சாபங்களிலிருந்து நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். எனக்காக இயேசு வெட்டப்பட்டவராய் விழுந்தபடியினாலே, மரித்தபடியினாலே என்னை அவர் மிதக்க பண்ணி இருக்கிறார். ஆகையால் நான் மூழ்குவதில்லை. அவர் எனக்காக வெட்டப்பட்ட கொப்பாக அவர் விழுந்திருக்கிறார். ஆகையால் நான் விழுந்து கிடக்க போவதில்லை. என்னை எழச் செய்யவே அவர் விழுந்தார், என்னை ஏறச் செய்யவே அவர் இறங்கினார். ஆகையால் அந்த வல்லமை என்னை கடனின் பிடியிலிருந்து என்னை தூக்குகிறது. நான் மேலே வருகிறேன். தரித்திர ஆவியை இயேசுவின் நாமத்திலே கடிந்து கொள்கிறேன். இனி என் களஞ்சியங்கள் நிரம்பும், என்னிடம் உள்ளவைகள் பெருகும். கடனை தீர்த்து நானும் என் குடும்பமும் நன்றாய் வாழ்ந்திருப்போம். நான் அடிமை அல்ல,
இயேசு என்னை விடுவித்திருக்கிறார். இயேசுவின் இரத்தத்தாலே நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். ஆகையால் நானோ கடன் வாங்குவதில்லை. அநேக ஜாதிகளுக்கு நான் கடன் கொடுப்பேன் என்று நான் அறிக்கை செய்கிறேன். அதை விசுவாசிக்கிறபடி நான் இந்த விதையை விதைக்கிறேன். என் தேவன் அப்படியே எனக்கு செய்வாராக. ஆமென். ஹalleluya. Amen. Praise God. Hallelujah. பாடும்போது கொடுங்க. ஒரு மிரக்கிள்ஸ் உங்க வாழ்க்கையில் எதிர்பாருங்க. ஒரு பிரேக் த்ரூஸ் உங்க வாழ்க்கையில் எதிர்பாருங்க. Amen. Hallelujah. Praise God. Praise God. Praise God.